இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை உயர்த்த போகின்றார், கட்டி எழுப்ப போகின்றார். நீங்கள் ஒரு போவதும் கலங்காதிருங்கள், நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காருல. இன்றைய நாளில் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவினால் சில பல விஷயங்கள் நடக்குதுல்ல வாழ்க்கையில். சமீபத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2-3 இன்சிடெண்ட்டு. முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நேற்று தினம் நடந்தது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பஸ்ஸில் ஒரு குழந்தைய அப்பா தோல் மேலே சாஞ்சு வச்சுட்டு தூங்க வச்சுட்ருக்காரு. திடீர்னு அந்த பஸ்ஸு டிரைவர் பிரேக் அடிச்சிடுறாரு. அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா வெளியில் விழுந்துடுறான். ஸோ விழுந்ததுமே பஸ் டயர் ஏறி இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த குழந்தை இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி, என்னடா இது, கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. இந்த குழந்தை இந்த வெளி உலகத்துக்கு அறிமுகமாகி இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய அந்த குழந்தை இப்போ இல்லை. இப்போ பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்காங்களோ. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நான் சொன்ன விஷயத்து தான். ரயில்வே ட்ராக்கை கடந்து போகிறாங்க, ட்ரெயின் வரது கூட தெரியல. செல்ஃபோன் பேசிக்கிட்டே, செல்ஃபோன் அந்த ஹெட்ஃபோன் காதில் வச்சுக்கிட்டே கடந்துருக்காங்க. ட்ரெயின் வர சவுண்டு கூட கேட்கல. அவ்வளோதான், 2 பேருமே அவுட்டு. ஸோ கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல வரேங்க. ஏன் இதை நான் முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலும் சரி பார்த்துக்கலாம்டா, எது நடந்தாலும் ஓகேடா, கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இல்லை, கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருந்திருக்கலாமா வாழ்க்கையில், அப்புறம் யோசிப்போம்ல. ஸோ வாழ்க்கையில் முக்கியமான விஷயம், நீங்கள் நிதானமாக இருக்கணும். நம்மளை சுற்றி என்னென்ன விஷயம் நடக்குதுன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நம்மளை சுற்றி இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு, நம்ம கொஞ்சம் எல்லாத்துலேயுமே உஷாராக இருக்கலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் கவனமாக இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கூடிய கடமை யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்கள் உழைச்சா தான், உங்களோட உழைப்பில் நீங்கள் முன்னேறினா தான் அடுத்து தம்பி மேலே வரலாமா, நான் கூப்பிட்டு போகிறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நீ தான் ஹெட் ஆயிரு அப்படின்னு சொல்லி யாரும் அந்த இடத்துல உட்கார வைக்க மாட்டாங்க. நம்ம கடினமாக உழைச்சி மேலே வர்றது தான் நமக்கான ஒரு பலன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ எல்லா விஷயத்தையும் கவனமாக இருங்க, கவனமான முடிவுகள் எடுங்க. வாழ்க்கையில் எடுத்தோம் கவுத்தோம் பண்ணலான்னு சொல்லி முடிவுகள் எடுத்தோம் அப்படின்னா அது எல்லாமே லாஸ்ட்டில் தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகே, இந்த விஷயம் பண்ண போகிறேன் ஆண்டவரே, நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன், ஏன்னா நீங்கள் தெளிவான சிந்தனையும் தெளிவான புத்தியை கொடுங்க. உன்னோட பாதை நோக்கி தான் நான் வரப்போகிறேன் ஏசப்பா, நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் எனக்கு தெரியாது, உண்மை நோக்கி நான் வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல், எனக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சரியாக படிக்க முடியல, வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, வீட்டில் பிரச்சனை, ஒரு மாதிரியாக இருக்குது வாழ்க்கை, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சூழ்நிலை, நிம்மதியாக தூங்க முடியல, சாப்பிட முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லி குழம்பிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் நிதானமாக ஸ்டெடியாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் எல்லாமே. நீங்கள் அப்படி இப்படி சாஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இல்லை, உங்களுடைய ஓட்டங்கள் நேராக போயிட்டுருக்கீங்க, திடீர்னு தடுமாறி விழுந்துடுறீங்க. விழுந்துருங்க என்ன பண்ணுறீங்க? இப்போ என்னால் முடியலடா, இதுக்கப்புறம் நான் ஓட மாட்டேன் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை உங்கள் இலக்கை நோக்கி ஓட போகிறீங்களா? எழுந்திரிச்சு ஓடி தான் ஆகணும். சில பல வலிகள் வேதனைகள் இருந்தாலும் சரி, பார்த்துக்கலாம்டா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு ஓடுகின்ற பொழுது வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி. பிரைஸ் லார்ட். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கே போனாலும் சரி, ரோடு கிராஸ் பண்ணும்போதும் சரி, வண்டி ஓட்டும் போதும் சரி, எங்கே போனாலும் சரி, மொட்டை மாடி படிக்கட்டு ஏறுறாங்களா குழந்தைங்க பசங்க, கவனமாக அவங்க என்ன பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுங்கள். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க நீங்கள் கவனமாக பார்க்கணும்ல. குழந்தை விளையாடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உள்ளே இருப்பீங்க, சம்திங் ஏதோ விஷயம் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் வெளியே பார்த்தா குழந்தை விழுந்துருச்சுங்கன்னு சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் கவனம் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மகளே மகனே கலங்காத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னை நான் கட்டி எழுப்புவேன் மிகப்பெரிய உயரத்துக்கு, நீ ஒருபோதும் கலங்காமல் நிதானமாயிரு, நீங்கள் நீதியின் விதைகளால் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி விதையாக நீங்கள் இருக்கீங்க, அந்த விதை நாளைக்கு என்ன ஆக போகுது? ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது இந்த உலகத்துக்கு. கண்டிப்பாக கொடுப்போமா? நம்ம கற்றுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம், நம்மளை பார்த்து கற்றுக்க போகிறாங்க. ஆமாவா இல்லையா? இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக
வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை மத்தியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கடன் சுமையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நோய் நொடியால் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. குழந்தை செல்வங்கள் இல்லாமல் கலங்கி நிற்கிறாங்க. ஆண்டவரே, நீர் தாமே எல்லாத்தையும் நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க போகிறேன். எசப்பா, ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, வேதத்தில் கூறப்பட்டிருக்கும் நீதியின் விதைக்கின்றவர்கள் மெய்யான பலனை பெறுவார்கள் என்ற வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் உண்மையாய் நடப்பதற்கு, வேலை ஸ்தலத்தில் நேர்மையாக நடப்பதற்கு, நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்துவோம். இன்று எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்ப்பதற்கான பதில் வர தாமதமானாலும் நீர் எங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் நாங்கள் விதைக்கின்றதையும் அறிந்திருக்கின்றப்பா. என்றும் உம்மில் விசுவாசமாக இருக்க உதவி செய்வீராக. பிறர் தீய வழியில் உயரும்போது நாங்கள் அதை கண்டு பொறாமை கொள்ளாதவாறு எங்கள் இருதயத்தை காத்து கொள்வீராக. நாங்கள் மனம் தராமல் இருக்க உதவி செய்யுங்கப்பா. என்னென்றும் எங்களுக்காக வைத்திருக்கின்ற தகுந்த நேரமும் ஆசீர்வாதமும் சிறந்தது, நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, எங்கள் நேரம் வருகின்ற பொழுது எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுவீர் என்று நம்புகிறேன். எசப்பா, எங்களது அறுவடை உமது தயவினால் வளமானதாகவும் என்றும் நிலைத்திருக்கும் மெய்யான பலனை கொடுக்க போவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயை அகற்றி போடுகிறார். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே. ஆண்டவரே, எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எங்கே போகிறதா இருந்தாலும் சரி, அதில் கொஞ்சம் கவனமாக எங்களை வாழ்க்கையை பார்த்துக்கோங்க. ஆண்டவரே, கவனம் சிதறாமல் இருக்க, கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு நீர் உறுதுணையாக இருப்பீன்னு நம்புகிறோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, உம்முடைய ஆசீர்வாதம் கரங்கள் எப்போதும் எங்கள் மேல் இருக்க போவதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுருக்க அன்பான உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.